அதிகாரம் 1:19 பார்ப்போம். என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஆமீன். அவன் எழுத்து பலகை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். ஆமீன். தேவன் சொல்லும்போது அவன் நம்பவில்லை. யோவானே, உன் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியோ ஒரு பிள்ளை பெறப்போகிறார் என்று சொல்லும்போது யோவான் அதை நம்பவில்லை. இது நடக்கும் வரை நீ ஊமையாய் இருப்பாய் என்று சபிக்கப்பட்டான். பிறகு அதேபோல் பிள்ளை பிறந்து பெயர் சூடும்போது தான் யோவான் என்று பெயர் அவன் கையினாலே அந்த பலகையில் எழுதும்போது தான் சகரிய நாவு திறக்கப்பட்டது. எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா! தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் வார்த்தைக்கு உயிர் உள்ளதில்லை. தேவன் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் அற்புதங்களும் அதிசயங்களையும் நாம் காண முடியும். நாம் அவரை நம்பாமல் இருந்தால் எந்த காரியம் நடக்காது. நம்பிக்கையோடு அவர் வார்த்தை சித்தமாக நாம் கேட்கும்போது நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.